இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். A passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to Virudhachalam. The speed of the express train is more than that of the passenger train by 20 km per hour. Find the average speed of both the train. क्वेश्चनல என்ன சொல்றாங்க அப்படின்னா பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின் இருக்கு. மொத்தம் 240 கிலோமீட்டர். இந்த 240 கிலோமீட்டர் பேசஞ்சர் ட்ரெயினும் கம்ப்ளீட் பண்ணுது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் கம்ப்ளீட் பண்ணுது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட பேசஞ்சர் ட்ரெயின் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. அதே மாதிரியே ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடோட 20 கிலோமீட்டர் பெர் அதிகம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீடு. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுட்டு ரெண்டு ட்ரெயினோட பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பேசஞ்சர் ட்ரெயினோட 20 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடு வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் X+20 அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ டயத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயினோட டைம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ரெண்டு இது இருக்கனால நான் T1 T2 வச்சுக்கிறேன். இதை வந்து T1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 240, டைம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ். அடுத்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இதோட டைம் நான் T2 அப்படின்னு வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே டிஸ்டன்ஸ் தான், ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா X+20. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பாருங்க. இது பேசஞ்சர் ட்ரெயினோட டைம் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைம் பிளஸ் 1 ஹவர். பேசஞ்சர் ட்ரெயினோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட 1 மணி நேரம் அதிகம், அதனால நான் +1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாம். T1க்கு பதிலாக 240 by x அப்படின்னு போட்டேன். T2 வந்து 240 by X+20 plus 1. 240 by x இது ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆயிரும். -240 X+20 ஈக்குவல் டு 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். எல்சிஎம் எடுக்க முடியாது இது ரெண்டுக்கும், அதனால என்ன பண்ணிட வேண்டியதான், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். x into 240, 240x 20 into 240 plus 0, 0, 2 4s are 8, 2 2s are 4 minus x into 240, 240x கீழே இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணோம். x into x, x ஸ்கொயர், x into 20 plus 20x equal to 1. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து 4800 ஈக்குவல் டு இது இங்கே மல்டிப்ளை ஆயிடுச்சு x ஸ்கொயர் பிளஸ் 20x, x ஸ்கொயர் பிளஸ் 20x இது இங்கே வரும்போது -4800 ஈக்குவல் டு 0. இது பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணும். 1 into -4800 -4800 சென்ட்ரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா +20. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா -4800 வரணும், அதை ஆட் பண்ணா +20 வரணும். நான் 80
மைனஸ் 60 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு மைனஸ் 4800 வருது. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது எனக்கு பிளஸ் 20 வருது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கூடாது, வெறும் எக்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். எக்ஸ் பிளஸ் 80 இதுக்கு எக்ஸ் மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. இது வந்து ரெண்டுக்குமே வரும். எக்ஸ் பிளஸ் 80 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80, எக்ஸ் மைனஸ் 60 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 60. ஸோ மைனஸ் வேல்யூ is not possible. ஸ்பீடு வந்து எதுல இருக்காது, மைனஸ்ல இருக்காது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 60. ஸ்பீட் ஆஃப் த passenger train x equal to 60 kilometer per hour. Speed of the express train x plus 20, 60 plus 20, 80 kilometer per hour. ஸோ பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் பெர் ஹவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.